ராஜ்யசபாவில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதும் தொடர்ந்து 5வது நாளாக பார்லிமென்ட் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டன. லோக்சபா வெள்ளியன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ.கே. கங்குலி மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து பேசினார். கங்குலி பதவி விலக வேண்டும் அல்லது அவரை பதவி நீக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுஷ்மா வலியுறுத்தினார். तभी त्याग पत्र देते, लेकिन कम से कम ये रिपोर्ट आने के बाद तो त्याग पत्र देते, लेकिन ढीठ बनकर वो अपने पद पर बैठे हुए हैं. इसलिए मैं आपके माध्यम से पूरे सदन की भावनाओं को व्यक्त करते हुए कहना चाहती हूँ, जस्टिस गांगुली को तुरंत अपने पद से त्याग पत्र देना चाहिए, नहीं तो उनको तुरंत हटा देना चाहिए. एक क्षण भी वो अपने पद पर बने रहने के अधिकारी नहीं है. இந்நிலையில் தெலங்கானா தனிமாநிலத்தை எதிர்த்தும் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தியும் சீமாந்திரா எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் குழந்தைகள் பலியான பிரச்சினையை பகுஜன் சமாஜ் எம்பிக்களும், விலைவாசி உயர்வுக்கு சமாஜ்வாடி கட்சியினரும் தமிழக மீனவர் கைதை கண்டித்து தமிழக எம்பிக்களும் கோஷமிட்டனர். இதனால் அடுத்தடுத்து இருமுறை சபையை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். பிற்பகல் 1 மணிக்கு சபை கூடிய போதும் அமைதியற்ற சூழலே நிலவியதால் திங்கட்கிழமைக்கு லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இதுபோன்ற பிரச்சினைகளால் சபை கூடிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு மீண்டும் கூடிய போது திருத்தப்பட்ட லோக்பால் மசோதாவை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். ஆனால் தெலங்கானா பிரச்சினையை சீமாந்திரா எம்பிக்களும், விலைவாசி பிரச்சினையை சமாஜ்வாடி கட்சியினரும் எழுப்பி சபை தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டதால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் சபை கூடிய போதும் தொடர் அமளியால் லோக்பால் மசோதா மீது விவாதம் நடத்தப்படாமலேயே நாள் முழுக்க ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு சபைகளும் 11 மணிக்கு கூடியதும் பார்லிமென்ட் தாக்குதலின் 12வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவரும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். பயங்கரவாதிகளுடனான மோதலில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினருக்கு இரு சபை தலைவர்களும் புகழாரம் சூட்டினர். குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்து முதல் முறையாக ராஜ்யசபாவுக்கு நியமன எம்பி டெண்டுல்கர் வந்தார். பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்காக அவருக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்.